Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 3 exercise 3.3ல உள்ள first 3 sums பார்க்க போறோம். இந்த exerciseல ஃபுல்லா வந்து identities பத்தி தான் படிக்க போறோம். algebraic identities. ஆல்ரெடி நம்ம ஸ்மாலர் கிளாஸஸில் இந்த 4 ஐடென்டிட்டிஸ் வந்து படிச்சிருக்கோம். a plus b the whole square வந்து a square plus 2ab plus b square and a minus b the whole square formula. அப்புறம் a square minus b square x plus a into x plus b இந்த 4 ஃபார்முலாவும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. இது வந்து நம்ம ரீகால் பண்ணிடலாம். ஃபார்முலாஸ் எல்லாமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் சம் போடும் போது மைண்டில் உள்ள ஃபார்முலாஸை ரீகால் பண்ணி சம் போட்டால் தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து புரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் நோட்டில் முன்னாடி எழுதி வச்சுக்கிட்டு சம் போடும் போது இப்படி திருப்பி பார்த்துக்கிட்டுலாம் சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலாஸை மட்டும் கண்டிப்பாக மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒன்லி 7 ஃபார்முலாஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கியூபிக் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. a plus b the whole cube ஃபார்முலா வந்து a cube plus 3a square b plus b square a cube plus 3a square b plus 3ab square plus b cube இதுதான் ஃபார்முலா. ஓகே now அதே மாதிரி இப்போ a minus b the whole cube பார்த்தீங்கன்னா a cube இதே ஃபார்முலா தான், ஆல்டர்னேட் சைன் மைனஸ் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ்னா நெக்ஸ்ட்டு மைனஸ், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு மைனஸ், இதே சேம் தான் ஓகேவா. இது ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப சிம்பிள் தான். a cube மைனஸ் 3a square b plus 3ab square மைனஸ் b cube. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே x plus a into x plus b பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து 3 x plus a into x plus b into x plus c ஃபார்முலா இதுதான். x cube plus இங்கே வந்து ரெண்டாக எழுதியிருக்கோம், இங்கே 3ங்கிறதுனால 3மே எழுதணும். a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸை வந்து நல்ல ஃபிங்கர் டிப்ஸில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம்ஸ் போட போகிறோம். ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சம் போட போகிறோம். ஓகே, இப்போது இந்த 2 ஐடென்டிட்டியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து சம் ஐடென்டிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடென்டிட்டி கூட a plus b the whole square is equal to a square plus b 2ab plus b square இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி a square plus b ஸ்கொயருக்கு கூட ஃபார்முலா எழுதலாம் இல்லையா. எப்படி எழுதலாம் பாருங்கள், நான் சொல்லிட்டேன் பாருங்க. a square plus b square is equal to என்ன எழுதலாம், this இது வந்து இந்த பக்கம் வந்துருமா. அப்போ என்ன வரும், a plus b the whole square minus 2ab கரெக்டாக. இதை வச்சு இந்த ஃபார்முலா வந்து உருவாயிருக்கு. a square plus b square ஃபார்முலா வந்து a plus b the whole square minus 2ab. ஓகே, திஸ் இஸ் அண்டர்ஸ்டுட். இது வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இதிலேருந்து. அதே மாதிரி இதிலேருந்து உருவாக்கலாம். a square plus b ஸ்கொயர்னா a minus b the whole square plus 2ab அப்படின்னு கூட வரலாம். இப்போ அதே மாதிரி வந்து இந்த 2 ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு 2 ஃபார்முலா வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அதே தான் a cube plus b cube is equal to a plus b the whole cube. இது இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வந்துருமா. இது ரெண்டும் இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஃபார்முலா வந்து இந்த a plus b the whole cube, இந்த a plus b the whole cube ஃபார்முலாவை இப்படியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள், இந்த a plus b the whole cube is equal to இப்போது a cube plus b cube ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா காமன் இருக்குல்ல. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து 3 ரெண்டுத்துலேயுமே இருக்குது, a ரெண்டுத்துலேயுமே இருக்குது, b ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ 3ab வந்து இது ரெண்டுத்துலேருந்து காமனாக வெளியே எடுத்திருக்காங்க. வெளியே எடுத்தால் பேலன்ஸ் இதில் இருக்கிறது a, பேலன்ஸ் இதில் இருக்கிறது b. ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் a minus b the whole cube கூட இந்த மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு a cube minus b cube கம்பைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலேயும் அதே 3ab. இப்போ என்னென்னா மைனஸ் 3ab நான் காமனாக எடுக்கிறேன், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்லையே அதனால். அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் ஏ ஆகிடும், இது வந்து மைனஸ் ஆகிடும் கரெக்டாக. ஏன்னா மைனஸை காமனாக எடுத்ததுனால இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகிடும், இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும். புரியுதா. ஸோ இந்த 2 ஃபார்முலாவை இப்படியும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் இப்போ இதிலேருந்து நம்ம a cube plus b cube எழுதலாம் இல்லையா. எப்படி எழுதலாம் பாருங்கள். இப்போது இந்த a cube plus b cube வேணும்னா இது அப்படியே இந்த பக்கம் வந்துடும். எப்படி வரும், a plus b the whole cube minus 3ab into a plus b. இங்கே பாருங்கள், minus 3ab into a plus b தான் என்னது, a cube plus b cube ஃபார்முலா இப்படியும் எழுதலாம். இதை வந்து
இப்படியும் எழுதலாம். எப்படி எழுதலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா a + b a + b ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ நான் வந்து வெளியே எடுத்துடுறேன். a + b வந்து வெளியே எடுத்துட்டேன். பேலன்ஸ் இதில் என்ன இருக்குன்னா a + b தான் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 3 இருந்துச்சு, 1 வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் 2 இருக்குது. மைனஸ் இப்போ இது வந்து வெளியே போயிடுச்சு, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 3ab மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்ல. என்ன வரும் பாருங்கள், a + b இன்ட்டு இது ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் a² + 2ab + b² வருமா. நெக்ஸ்ட் இந்த -3ab அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 2ab - 3ab பண்ணால் -abன்னு வரும். இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கிடச்சிருக்கு, a + b இன்ட்டு a², இது ரெண்டும் சேர்ந்தால் -ab + b². பார்த்தீங்களா, அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து தான் இது வந்திருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு a³ - b³ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதிலேருந்து இதை போட்டால் இது வரும். ஓகே, a³ - b³ வேணும்னா a - b3 இது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த மாதிரி காமன்லாம் வெளியே எடுத்தால் இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கும். a - b இன்ட்டு a² + ab + b² அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இந்த கியூபிக் ஃபார்முலா மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். பட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மகப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, a + b3 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a³ + 3a²b + 3ab² + b³. அதே a + b3க்கு இன்னொரு ஃபார்முலா என்னது, a³ + b³ + 3ab இன்ட்டு a + b. இங்கே ப்ளஸ்னால் இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்புறம் a - b3 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்டர்னேட் சைன் ப்ளஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் வரும், இதே தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா a - b3 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதே தான், ஆனால் எல்லாமே மைனஸ் வரும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து இந்த ரெண்டு ஃபார்முலா a³ + b³ வந்து இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து சம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3m + 5 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியுது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லையா. இப்போ இதோட மீனிங் என்னது, இது வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஃபார்முலா என்னது, a² + 2ab + b² ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போது இதை தான் வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை இதோட கம்பேர் பண்ணால் a இருக்க இடத்துல 3m இருக்குது, b இருக்க இடத்துல 5 இருக்கா. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு a இருக்க இடத்துல 3mமும் b இருக்க இடத்துல 5ன்னு போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். 3m + 5 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை தூக்கி அப்படியே நான் இங்கே மாட்ரேட் பண்ணியிருக்கேன். ஏக்கு பதிலாக 3m, பிக்கு பதிலாக 5ன்னு. இப்போ a², அப்போ 3m தான் ஹோல் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. இந்த ஸ்கொயர் வந்தாலே இந்த ஸ்கொயர் இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, 3க்கு மட்டும் ஸ்கொயர் எடுப்பீங்க, 9mன்னு போட்டுருவீங்க. அது தப்பு, இதுக்கும் எடுக்கணும் இதுக்கும் எடுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 2 × ab, அப்போ ஏக்கு பதிலாக 3m, பிக்கு பதிலாக 5 ப்ளஸ் b²னா பிக்கு பதிலாக 5². இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3 3s are 9, m² ப்ளஸ் 2 3s are 6, 6 5s are 30m ப்ளஸ் 5² 5 5s are 25. இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, ஆட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது அன்லைக் டேர்ம் இல்லையா. இங்கே m² இங்கே m² இங்கே m² இருந்தால் தான் ஆட் பண்ணணும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 5p - 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பார்த்தீங்கன்னா a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a² - 2ab + b². அப்படியே இதை கம்பேர் பண்ணுங்கள். a இருக்க இடத்துல 5p இருக்குது, b இருக்க இடத்துல 1 இருக்குது. ஓகே, அப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், b இருக்க இடத்துல -1 தானே இருக்குது, நீங்கள் ஏன் +1 எழுதுறீங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, இங்கே ஃபார்முலாவே மைனஸில் தான் இருக்குது பாருங்கள், புரியுதா. அப்போ b வந்து இங்கே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கணும். சரியா. அப்போ நம்ம இங்கே ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 5p - 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a². அப்போ ஏக்கு பதிலாக 5p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × ஏக்கு பதிலாக 5p இன்ட்டு பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் பிக்கு பதிலாக 1². இங்கே இருக்கிறது அப்படி தான் எழுதியிருக்கேன், இந்த வேல்யூஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 5 5s are 25, பிக்கு ஸ்கொயர் எடுத்தால் p² மைனஸ் 2 5s are 10, 10 × 1 10 தான், p அப்படியே போட்டாச்சு ப்ளஸ் 1² பண்ணால் 1. அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இதெல்லாம் ஒன்றுமே ஆட்லாம் பண்ணக்கூடாது. சரியா, இது வேறு வேரியபிளாக இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 2n - 1 × 2n + 3.
இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் கிடையாது, a - b ஹோல் ஸ்கொயர் கிடையாது. ஆனால் பார்த்தா எப்படி தெரியுது, x + a × x + b அப்படின்ற மாதிரி இருக்கா? எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஏன்னா ஹோல் ஸ்கொயர்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ a + b ஹோல் ஸ்கொயரே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் போட்டோம் இல்லையா, 3m + 5 ஹோல் ஸ்கொயரே வந்து இப்படி கூட கொடுப்பாங்க, 3m + 5 × 3m + 5. திஸ் இஸ் ஆல்சோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான், ஏன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம் இல்லையா? இப்போது நம்ம எப்படி ஐடென்டிட்டியை வந்து செலக்ட் பண்ணணும்னா, இப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ப்ளஸ் இருந்துச்சுன்னா a + b ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இருந்துச்சுன்னா a - b ஹோல் ஸ்கொயர். ஆனால் இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா x + a × x + b ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எக்ஸு மட்டும்தான் சேமாக இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு மட்டும்தான் சேமாக இருக்கும், ரெண்டாவது வந்து வேறு வேறு இருக்கும். அப்படி இருந்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இன்னொரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, a + b × a - b. இதுவுமே வந்து ஏவும் ரெண்டுமே சேம், பி அதாவது இங்கே 2nனா இங்கேயும் 2n, இங்கே 1னா இங்கே 1. ஆனால் என்ன, சைன் வேறு வேறு இருக்கும், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக இருக்கும், ப்ளஸ் சைனும் சேமாக இருக்கும், மைனஸ் சேமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேறு சைன் இருக்கும். ஓகே, அப்படி தான் நம்ம ஃபார்முலா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுது இல்லையா, இதோட மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் சேமாக இருக்கணும், ரெண்டாவது டேர்ம் வேறு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே ப்ளஸ் இருக்கே, இங்கே மைனஸ் இருக்கே அப்படிலாம் பார்க்க வேண்டாம், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு x + a x + b ஃபார்முலா வந்து x² + a + b × x + ab. இப்போ நம்ம எக்ஸுக்கு இந்த ஃபார்முலாவை தூக்கி அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடோட கம்பேர் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 2n இருக்கா, ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா -1ன்னு எடுக்கணும் இந்த ஃபார்முலாவில். ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அப்போ ஏக்கு பதிலாக -1 எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் முன்னாடி சம்மில் நம்ம என்ன எடுத்தோம், பிக்கு பதிலாக -1 எடுக்கல, ஏன்னா ஃபார்முலாலேயும் மைனஸ் இருக்குது, அப்போ இந்த மைனஸும் சரியாயிடுச்சு, பிக்கு பதிலாக 1 மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் கிடையாது, ப்ளஸ்ஸு, அதனால் இந்த ஏ எடுக்கும்போது இந்த மைனஸோடு சேர்த்து எடுத்துக்கணும், மறந்துடாதீங்க இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும். சரியா, இந்த ஒரு ஃபார்முலாவுக்கு மட்டும்தான் அப்படி. நெக்ஸ்ட் பி பார்த்திங்கன்னா 3, அதே எக்ஸ் இருக்க இடத்துல 2n தான் இருக்குது, ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 2n - 1 × 2n + 3 = x². அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a + b. அப்போ a வந்து -1 ப்ளஸ் b வந்து 3 இன்ட்டு எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த 2n போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் a × b, அப்போ -1 × 3. புரியுதா? இப்போ 2n ஹோல் ஸ்கொயர்னால் 2 2s are 4, n² வந்து n ஸ்கொயர் பண்ணால் n². இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். 2 × 2n, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 கிடைக்கும். 2 × 2n பார்த்தீங்கன்னா 4n, நான் டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -3ன்னு வரும். ஸோ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ்னால் -3 வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர். இதுக்கப்புறம் நம்ம எதுவும் சிம்பிளிஃபைலாம் இந்த 4 ஆட்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே n² இருக்குது, இங்கே n இருக்குது, வேறு இருக்கிறதுனால நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த தேர்ட் சப்டிவிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 4p² - 25q². இப்போ இங்கே என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, இது என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர், அதாவது a² - b² அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே இது pக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது, 4க்கு ஸ்கொயர் இல்லை. இங்கே qக்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது, 25க்கு ஸ்கொயர் இல்லை. அப்போ நம்ம 4க்கு ஸ்கொயர் வர மாதிரியும் 25க்கு ஸ்கொயர் வர மாதிரியும் நம்ம நம்பரை மாற்றிக்கணும். அதுக்கு 4² 25² போட்டுறக்கூடாது, ஏன்னா 4² வந்து இங்கே 16 வந்துடும், ஆனால் எனக்கு 4 தான் வரணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை 2² எழுதலாமா, 2² பண்ணால் 4 வரும், 5² பண்ணால் 25 வரும். அப்போ நம்ம இதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம், 2p ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதுதான் வரும் பாருங்கள், 2 2s are 4 p². இதை வந்து 5q ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பார்த்தீங்கன்னா a² - b² ஃபார்முலாவில் இருக்குது இல்லையா. இப்போ ஃபார்முலா என்னது, a + b × a - b. அப்படியே கம்பேர் பண்ணால் ஏக்கு பதிலாக 2p, பிக்கு பதிலாக 5qன்னு இதை ஃபார்முலாவில் போடணும். இங்கே வந்து பிக்கு பதிலாக -5qலாம் எடுக்கக்கூடாது, ஏன்னா ஃபார்முலாலேயே மைனஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் இருந்தால் மட்டும்தான் b எடுக்கும் போது இங்கே -5qன்னு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு a, இது வந்து கொடுத்துட்டாங்க, அப்போ இது a + b × a - b நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ a + b, அப்போ ஏக்கு பதிலாக 2p + 5q, நெக்ஸ்ட் இன்ட்டு பிக்கு பதிலாக 2p - 5q. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சப்டிவிஷன், சாரி அவ்வளோதான், செகண்ட் சம். 4 சப்டிவிஷன்ஸ் தான் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் பார்த்துடலாம். எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3 + m the whole cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ண தெரியுது ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா a + b the whole cube ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, யூஸ் பண்ணிடலாமா? a + b the whole cube ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். a³ + 3a² b + 3ab² + b³ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம a + b the whole cubeக்கு இன்னொரு ஃபார்முலா பார்த்தாலும் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ ஏ இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, பி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா m இருக்குது. ஸோ இதை கொண்டுட்டு போய் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பதிலாக இது கொடுத்துட்டாங்க, இது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 + m the whole cube is equal to a³. அப்போ 3³ + 3 × a² 3² × bக்கு பதிலாக m. இந்த ப்ளஸ் அப்படியே போட்டாச்சு, இந்த 3 அப்படியே போட்டாச்சு, இந்த ஏக்கு பதிலாக 3, இந்த பிக்கு பதிலாக m, இந்த ஸ்கொயரை அப்படியே போட்டாச்சு, ப்ளஸ் b³. அப்போ m³. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 3³ 3 × 3 × 3, 3 3s are 9, 9 3s are 27, ப்ளஸ் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9 வரும், 9 3s are வந்து 27, இந்த m அப்படியே எழுதியாச்சு, ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s are 9, இந்த m² ப்ளஸ் m³. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது எதுவுமே நம்ம சிம்பிளிஃபைலாம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே m இருக்குது, இங்கே வேறு எங்கேயுமே m இல்லை. இப்போ சப்போஸ் இங்கே m இங்கே m இருந்தால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் 2a + 5 the whole cube. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது a + b the whole cube. சேம் நம்ம ஃபார்முலாவில் முன்னாடி ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் யூஸ் பண்ணாலும் அதே ஃபார்முலா தான். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 2a, பிக்கு பதிலாக 5 இருக்குது. அப்போது இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 2a + 5 the whole cube is equal to a³. அப்போ ஏக்கு பதிலாக 2a the whole cube ப்ளஸ் 3 × a². அப்போ ஏக்கு பதிலாக 2a the whole square, பிக்கு பதிலாக × 5 ப்ளஸ் 3, a வந்து 2a, b வந்து 5² ப்ளஸ் b வந்து 5³. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2 2s are 4, 4 2s are 8, இந்த a³ அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் இப்போ நான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போட்டேன் பாருங்கள். இதை ஸ்கொயர் பண்ணால் 2 2s are 4 வரும், அப்புறம் 4 5s are 20, 20 × 3 பண்ணால் 60 வரும். இந்த a² அப்படியே போட்டிருக்கேன். நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வேரியபிள்லாம் அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 25 × 2 வந்து 50, 50 × 3 பண்ணிங்கன்னா 150 வரும். அதை போட்டேன், இந்த ஏவை தூக்கி அப்படியே போட்டேன். ப்ளஸ் 5³ பண்ணிங்கன்னா 5 5s are 25, 25 5s are 125. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளியர்? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 3p + 4q the whole cube. சேம் ஃபார்முலா a + b the whole cube ஃபார்முலா, அதே ஃபார்முலா a³ + 3a² b + 3ab² + b³ ஃபார்முலா. இங்கே ஏக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 3p இருக்குது, பிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 4q இருக்குது. ஸோ இதை கொண்டுட்டு போய் அப்படியே இந்த ஃபார்முலாவில் நான் போட போகிறேன். ஒன்றுமே கிடையாது, இந்த ஏபிக்கு பதிலாக இதை போட்டு ஸ்கொயரோ க்யூபோ எடுத்து பண்ண வேண்டியதான். ஸோ 3p + 4q the whole square is equal to a³. அப்போ ஏக்கு பதிலாக 3p the whole cube ப்ளஸ் 3 × a² × b. அப்போ 3 × a² 3p the whole square × b வந்து 4q ப்ளஸ் 3ab². அப்போ 3 × a வந்து 3p, b வந்து 4q the whole square ப்ளஸ் b³ 4q the whole cube. நெக்ஸ்ட்டு இப்போ இது 3³ இதுவும் எடுக்கணும், இதுக்கும் எடுக்கணும். அப்போ 3 3s are 9, 9 3s are 27, p³ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 9 3s are வந்து 27 போட்டிருக்கேன். இந்த p² அப்படியே போட்டிருக்கேன். வேணா இந்த 4 கூட இது கூட ஆட் பண்ணிட்டு நேராக போட்டிருக்கலாம், நான் பண்ணலை, அடுத்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4q அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 3s are 9p, 4² எடுத்தால் 16q². இல்லை இதை 3 நம்பரையும் 3 × 3 × 4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு pq² இப்படியே டேரெக்டாக எழுதலாம். நான் வந்து 2 ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 4³ 4 4s are 16, 16 4s are வந்து 64q³. நெக்ஸ்ட் இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். 27pq ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 108 வரும், p²q. நெக்ஸ்ட் 9யும் 16யும் மல்டிப்ளை பண்ணால் 144 வரும், pq² ப்ளஸ் 64q³. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்துடலாம். 52³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா தெரியுது க்யூப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம் இல்லையா? ஆனால் வந்து ஏ எது பி எதுன்னு தனித்தனியாக கொடுக்கல. a + bயா, a - bயா. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போ 52³ எப்படி எழுதலாம்? ஏன்னா கொஷனில் சொல்லிட்டாங்க ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் போடணும். அப்போ 50 எப்படி எழுதலாம்? 50 + 2 அப்படின்னு எழுதலாமா? the whole cube. இப்போ அந்த ஃபார்முலா படி வந்துருச்சு. a + b the whole cube. a வந்து 50, b வந்து 2, அதே ஃபார்முலா தான்.
ஸோ a வந்து 50, b வந்து 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டுடலாமா? ஸோ 50 + 2 the whole cube is equal to a cube. அப்போ 50 cube plus 3 into a square into b. அப்போ 3 into a squareக்கு பதிலாக 50 square into b வந்து 2 plus 3ab square. அப்போ 3 into a வந்து 50, b square வந்து 2 square plus b cube. அப்போ 2 cube. நெக்ஸ்ட் இப்போ இதை க்யூப் எடுத்தால் 50 into 50 into இங்கே பாருங்கள் 50 into 50 into 50 பண்ணால் 5 5 are 25, 25 into 5 வந்து 125 போட்டு இந்த 3 0 அப்படியே போட்டிருக்கேன். ப்ளஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 அப்படியே போட்டிருக்கேன். இதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் 2500 வரும். 50 into 50 வந்து 5 5 are 25, 2 0, 2500 into 2. இல்லை இங்கே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். ஆனால் இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3யோட 2ஓட மல்டிப்ளை பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 into 50 அப்படியே போட்டிருக்கேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2 க்யூப் பண்ணால் 2 into 2 into 2 பண்ணால் 8. நெக்ஸ்ட் இந்த நம்பர் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 15000 வரும். கரெக்டாக 2500 into 2 வந்து 5000. 5000 into 3 வந்து 5000 into 3 வந்து 5 3s are வந்து 15. நெக்ஸ்ட் இந்த 3 0 15000 ப்ளஸ் இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15, 150 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 600 ப்ளஸ் 8. இப்போ இது எல்லாத்தையும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,40,602 அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த 4th சப்டிவிஷன் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். 104 the whole cube. சேம் தான், மேலே சம் போட்டோம்லேயே அதே மாதிரி தான். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 100 + 4 the whole cubeன்னு பிரித்தா a + b the whole cube ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலான்னு அர்த்தம். இப்போ a இருக்க இடத்துல 100 இருக்குது, b இருக்க இடத்துல 4 இருக்குது. இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டுடலாம். இப்போ 100 + 4 the whole cube is equal to 100 cube plus 3 into a square. அப்போ 100 square into b வந்து 4. இந்த ப்ளஸ் அப்படியே போட்டிருக்கேன். 3 into a வந்து 100, b வந்து 4 ஸ்கொயர். இங்கே வந்து ப்ளஸ் b cube, b cube வந்து இங்கே 4 cube-ன்னு போடணும். சரியா? இதெல்லாம் தப்பு, சாரி. ப்ளஸ் 4 cube. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்? 100 into 100 into 100 பண்ணால் இந்த நம்பர் வரும். அதாவது 1 போட்டு அந்த 6 0 போட்டுக்க வேண்டியதான். ப்ளஸ் இப்போ வந்து 3 அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்கொயர் பண்ணால் 100 into 100 பண்ணால் 10,000 வரும். into 4 அப்படியே வச்சுருக்கேன். ப்ளஸ் 3 into 100, 4 ஸ்கொயர் வந்து 16 ப்ளஸ் இந்த 4 cube வந்து 64ன்னு வரும். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இதை அப்படியே போட்டுக்கலாம். ப்ளஸ் இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1,20,000 வரும். இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4,800 + 64. ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 11,24,864 வரும். நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் எழுதி ஆட் பண்ணணும். ஓகே, 8 இது 4 நெக்ஸ்ட் இது 2 இந்த 1 எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக எழுதி ஆட் பண்ணிட்டேன். ஸோ 11,24,864 is the final answer. கிளியர்? ஸோ இந்த செகண்ட் சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ்பேண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 5 - x the whole cube. ஸோ பார்த்தாலே தெரியுது a - b the whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a cube - 3a² b + 3ab² - b cube. நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்களா? அப்படிலாம் இல்லை. இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை a - b the whole cubeக்கு இன்னொரு ஃபார்முலா நான் கொடுத்தால அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஏக்கு பதிலாக வந்து 5 இருக்குது, பிக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. அதை தூக்கி இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். ஸோ 5 - x the whole cube is equal to a cube. அப்போ 5 cube minus 3 into a² b. இப்போ 3 into a² ஏக்கு பதிலாக 5 ஸ்கொயர், இந்த பிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 3 into a வந்து 5a, b வந்து x² மைனஸ் இந்த பிக்கு பதிலாக x cube. நெக்ஸ்ட் இப்போ 5 cube பண்ணால் 125 மைனஸ் இப்போ வந்து 5 5s are 25, 5 ஸ்கொயர் வந்து 25, 25 into 3 வந்து 75, இந்த எக்ஸ் அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் 3 5s are 15 இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப். அவ்வளோதான். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே, உங்கள் புக்கில் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூபு, நெக்ஸ்ட்டு இது அவங்க வந்து எப்படி மாற்றி எடுத்திருப்பாங்க. அதனால் நம்ம இப்படியே விட்டுறலாம். ஓகே, இதுவே வந்து கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 2x - 4y the whole cube. சேம் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்டாலும் அதே ஃபார்முலா தான். a - b the whole cube ஃபார்முலா. நான் ஃபார்முலா எழுதலை, ஏன்னா ஃபஸ்ட்டே நான் எழுதிட்டேன். அதனால் நான் இங்கே வந்து எழுதலை. நீங்கள் வேணால் எழுதிக்கோங்க. ஸோ ஏக்கு பதிலாக இங்கே 2x இருக்குது, பிக்கு பதிலாக 4y இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 2x - 4y the whole cube is equal to ஃபஸ்ட்டு வந்து a கியூபா, அப்போ ஏக்கு பதிலாக 2x the whole cube மைனஸ்
3a square b. அப்போ 3 into aக்கு பதிலாக 2x the whole square into b வந்து 4y plus 3ab square. அப்போ 3 into aக்கு பதிலாக 2x into b வந்து 4y the whole square. சாரி இங்கே வந்து மைனஸ் வரும் ஃபார்முலாவில் மைனஸ் b cube இல்லையா, அப்போ மைனஸ் 4y the whole cube. நெக்ஸ்ட் இப்போ இதை க்யூப் பண்ணால் 2 2s are 4 4 2s are 8 x cube மைனஸ் 3 அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா 4x square. நெக்ஸ்ட் இந்த 4y அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த 2x இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 16y square. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் வரும். ஸோ 4y cube 4 4s are 16 16 into 4 வந்து 64. இந்த y cube அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 8x cube மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 4s are 12 12 4s are வந்து 48. இந்த x square y அப்படியே எழுதியாச்சு. ப்ளஸ் 3 2s are 6 6 into 16 பண்ணால் நம்மளுக்கு 96ன்னு வரும். x y square அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து மைனஸ் அந்த 64y cube. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏபி மைனஸ் சி த ஹோல் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே ஃபார்முலா தான், ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக இங்கே ஏபி இருக்குது, பிக்கு பதிலாக சி இருக்குது. அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏபி மைனஸ் சி த ஹோல் க்யூப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ க்யூப், அப்போ ஏபி த ஹோல் க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி. அப்போ 3 அந்த ஏக்கு பதிலாக ஏபி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பி பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் 3ab ஸ்கொயர். அப்போ 3 இன்ட்டு ஏ வந்து ஏபி, பிக்கு பதிலாக அந்த சி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப்லேயே அப்போ பிக்கு பதிலாக அந்த சி க்யூப். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ இப்போ க்யூப் எடுத்தால் இங்கே ஏ க்யூப் வரும், பி க்யூப் வரும், மைனஸ் இதை பண்ணிங்கன்னா இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வரும். இந்த 3 அப்படியே போட்டாச்சு, இந்த சி. ஸோ 3a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ப்ளஸ் இது பண்ணிங்கன்னா 3ab சி ஸ்கொயர், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மைனஸ் சி க்யூப். இப்போ இது ரெண்டத்தையும் ஆட்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா வேறு வேறு வேரியபிள் அன்லைக் டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 48 க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் க்யூப் ஃபார்முலா தான். நம்ம பிரிச்சுக்கணும் அந்த சம்மை. நம்ம எப்படி அந்த செகண்ட் சம்மில் போட்டோம்லையே அதே மாதிரி 50 மைனஸ் 2 த ஹோல் க்யூப் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். ஸோ இதில் ஏ பார்த்திங்கன்னா 50, பி பார்த்திங்கன்னா 2. ஸோ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ 50 மைனஸ் 2 த ஹோல், நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எழுதுனதுனால எல்லாத்துக்கும் எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ 50 மைனஸ் 2 த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வந்து ஏ க்யூப், அப்போ ஏக்கு பதிலாக 50 க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி. இப்போ 3 இன்ட்டு ஏ வந்து 50, அந்த ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பி வந்து 2 ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இப்போ 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 50, பிக்கு பதிலாக 2, அந்த ஃபார்முலாவில் உள்ள ஸ்கொயர் போட்டாச்சு. மைனஸ் பி க்யூப், ஸோ பிக்கு பதிலாக 2 க்யூப். நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து பண்ணிங்கன்னா 50 இன்ட்டு 50 இன்ட்டு 50 வரும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 வந்து 125 வரும். அந்த 3 0 போட்டாச்சு, புரியுதா? மைனஸ் 3 இன்ட்டு இதை வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 50 இன்ட்டு 50 பண்ணால் 2500 வரும். நெக்ஸ்ட் இந்த 2 அப்படியே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு 50 இதை ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். மைனஸ் 2 க்யூப் வந்து 2 2s are 4 4 2s are 8. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். இதை அப்படியே எழுதிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 15000 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 600 வரும், மைனஸ் 8. இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சம்மில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருந்தோம், ஏன்னா ஆட் கொடுத்துருந்தாங்க. இங்கே மைனஸ் ஃபார்முலா இல்லையா, 1 மைனஸ் 1 ப்ளஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று நீங்கள் இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வர ஆன்சரோட இதை ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வர ஆன்சரோட மைனஸ் பண்ணலாம். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது ரெண்டும் லைக் டேர்ம் இல்லையா. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,24,5,600 வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் லைக் டேர்ம் இல்லையா, ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 15,008 வரும். அதாவது மைனஸ் 15,008. ஃபைனலாக இது ரெண்டத்தையும் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கேன். அதாவது லைக் டேர்ம்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்லைக் டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். லைக் சேம் சைனெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேம் சைன் ஆட் பண்ணிட்டு அதே சைன் போட்டிருக்கேன். இது ரெண்டும் சேம் சைன் ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் போட்டிருக்கேன். ஃபைனலாக இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 1,10,592 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் தான் வரும். 1,10,592. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து சிம்பிளிஃபிகேஷன்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபைனலாக இது ரெண்டத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபோர்த்து சப்டிவிஷன் சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஃப்த்து சப்டிவிஷன் சம் பார்த்துடலாம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் சம் பார்த்தீங்கன்னா 97xy த ஹோல் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் க்யூப் ஃபார்முலா தான், நம்ம வந்து இதை பிரிச்சுக்கணும்.
நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸ்ஒயை வந்து தனியாக வச்சுருக்கேன். ஃபைனலாக நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த எக்ஸ்ஒயோட சேர்த்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி பிரிக்கணும்னா 100xy மைனஸ் 3xy த ஹோல் க்யூப் அப்படின்னு பிரிக்கணும். ஸோ இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 97xyன்னு வருதா. இந்த சம இப்படி கூட பிரித்து போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸ்ஒயை வந்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக ஆன்சரில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா ஏ வந்து இது, பி வந்து இதுன்னு ஃபார்முலா வந்து கன்ஃபியூஷன் ஆகுது சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு. அதனால் நம்ம அந்த எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் இதுக்கு மட்டும் க்யூப் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு 97 க்யூபை தனியாக பிரிச்சுட்டேன். ஸோ இதை வந்து ஃபைனலாக ஆன்சரில் வந்து எழுதணும். இதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆன்சரோட இதை சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ 97 பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 3ன்னு எழுதலாம் ஹோல் க்யூப். இப்போ ஏக்கு பதிலாக 100, பிக்கு பதிலாக 3ன்னு ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 100 இதுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபைனலாக ஆன்சரில் எழுதிக்கலாம். ஸோ 100 மைனஸ் 3 த ஹோல் க்யூப் பார்த்தீங்கன்னா ஏ க்யூப்னா 100 க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி. இப்போ 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 100 ஸ்கொயர், பிக்கு பதிலாக 3 ப்ளஸ் 3ab ஸ்கொயர். இப்போ 3 இன்ட்டு ஏ வந்து 100, பி வந்து 3 ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப். ஸோ பி க்யூப் பார்த்தீங்கன்னா 3 க்யூப். நெக்ஸ்ட் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ 1 போட்டு அந்த 60 மைனஸ் இப்போ நெக்ஸ்ட் இதை மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 3 3s are 9, 9 இன்ட்டு இந்த 10,000 பண்ணால் நம்மளுக்கு 90,000 வரும். 100 ஸ்கொயர் வந்து 10,000 வரும் இல்லையா. ஸோ அது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 90,000 வரும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணால் 3 3s are 9 வரும். நெக்ஸ்ட்டு 9 3s are 27 வரும். 27 100 மல்டிப்ளை பண்ணால் 2700 வரும். மைனஸ் 3 க்யூப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 27 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணணும். ஒன்று இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர ஆன்சரோட இதை ஆட் பண்ணி வர ஆன்சரோட இதை மைனஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைக் சைன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேம் சைனாக இருக்குல்லையே ஆட் பண்ணி ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90,027. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90,027 மைனஸ் 90,027. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10,02,700 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 9,12,673 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் பண்ணால் 10ல் 7 போனால் 3, இங்கே வந்து 9 ஆகிடும். 9ல் 2 போச்சுன்னா 7, நெக்ஸ்ட் இது வந்து 6 ஆகிடும். 6 அவ்வளோதான் 2, இது வந்து 10ஆ. ஸோ அப்போ இது வந்து 9 ஆகிடும். இது வந்து 0. 10ல் 9 போச்சுன்னா 1, இந்த 9 அவ்வளோதான். ஸோ 9,12,673. இதோட விடக்கூடாது. இந்த எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் வந்து நம்ம தனியாக எடுத்தோம் இல்லையா, அப்போ அதை சேர்த்து எழுதணும். ஸோ 100 மைனஸ் 3 த ஹோல், இது வந்து 100 மைனஸ் 3 த ஹோல் க்யூப். இப்போ நம்மளுக்கு வந்து 100 மைனஸ் 3 த ஹோல் க்யூப் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் பார்த்தீங்கன்னா 9,12,673. இந்த எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் அப்படியே ஃபைனல் ஆன்சரில் எழுதிக்க வேண்டியது தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் ஃபார்முலா எடுத்து ஏக்கு பதிலாக 100xyனும் பிக்கு பதிலாக 3xyனும் இந்த ஃபார்முலாவில் போட்டு இப்படியே போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே. ஸோ அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் வந்து 3.3 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 3 சம் மட்டும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து எங்களுக்கு போடுங்க, இந்த எக்ஸசைஸ் எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் வேணாலும், இப்போ 8th ஸ்டாண்டர்டுக்கு வேணும்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 அப்படின்னு போட்டு 1+1 சேனல், உங்களுக்கு எந்த கிளாஸு எந்த சாப்டர் நேம் அதை போட்டு பின்னாடி 1+1 சேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.